ஸ்ட்ரைக்கில் டெம்பரரியாக ஓடுறாங்க. அவங்க வந்து 240 கோடிக்கு மேலே பார்த்து 240 கோடி பார்த்தாலே அரசாங்கத்துக்கு வந்து வேலை கொடுக்கணும். 300 கோடி 400 கோடி பார்த்துருக்காங்க ஒரு சிலருக்கு. அவங்களுக்கு வேலை அடிக்காமல் இருக்கு. அவங்க தொடர்ச்சியாக மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு அரசு சரியான மனு கொடுக்கணும். தொழிற்சாரா சட்டத்தின் அடிப்படையில் வந்து அரசு போக்குவரத்துக்கும் இவங்களுக்கு கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதே மீறி இப்போ வந்து 240 கோடி கன்ஃபார்ம் முடிச்சுட்டாங்க. முடிச்சு 6000 பேர் ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். சரி பார்ப்போம். இப்போ இது போராடி பெறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. மொத்தமாக மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றி இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருந்த வீடியோ எங்கே நடந்ததுன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில், அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போய் ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி 1 ஹவர் 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் பீப்புள்ஸில் இப்போ நீங்கள் இப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ண ப்ரெஸ் பீப்புள் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவர். அவருமே பார்த்தீங்கன்னா சிஎல்லாக இருந்தவர் தான். ஸோ அதனால் அந்த கொஸ்டினை வந்து அவருமே உணர்ந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காரு. அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இதில் வந்து என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்றத சீமானவர்கள் என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறமா தனியாக, அதாவது தனித்துவமாக போய் சந்தித்து, அதான் திரு சீமானவர்களை அந்த ப்ரெஸ் பீப்புள் இப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணார் பார்த்தீங்களா அந்த வீடியோவில், விருதுநகர்காரர் தனியாக போய் மீட் பண்ணி தனித்துவமாக மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ விஷயத்தை எடுத்து சொன்னப்போ தான் ஓகே, இந்த விஷயம் வந்து இதுவரை என்னோடய காதுக்கு வரலை, இதுவரை நமக்கு எதுவும் தெரியப்படலை, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஓகே, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது கட்சி சார்பாக இந்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வேணாம், இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களுக்கு டிரைவர் அண்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக எங்களுக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியும், அண்ட் அதுக்கப்புறமா அந்த 240 டியூட்டி சிஎல் கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்க அதுக்கு மேலே டியூட்டி பார்த்தவங்களுக்கு வந்து நிரந்தர வேலை தரலை அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியும் ஒரு அறிக்கை வந்து கட்சி சார்பாக வெளியிட சொல்லி கோரிக்கை அப்படின்றது வைக்கப்பட்டுள்ளது. அவங்களும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த அறிக்கை அப்படின்றது வெளியிடுவாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச நியூஸ் தான். அதனால் உங்களுக்கு நம்முடைய வீடியோ மூலமாக போட்டு கன்வே பண்ணுறேன். நன்றி.